விஜய் அவர்களுடைய தந்தை வந்து காங்கிரஸுக்கு வந்து அதிகாரம் கிடைக்கும்னு சொல்றாரு. கட்சியில எந்த இதுவுமே இல்லை. அதனால அவங்க கூப்பிடுறாங்க. ஆனா காங்கிரஸ் வந்து பல முறை மறுப்பு தெரிவிச்சாங்க. மாநிலத்தில் செல்வப்பிரதே மறுப்பு தெரிவிச்சாரு. திமுகவினரே காங்கிரஸ் பல பேர் பேசக்கூடிய சூழ்நிலை தான் இருக்கு. ஏன் நீங்க திரும்ப திரும்ப காங்கிரஸ் வந்து அவங்க அப்பா எல்லாரும் கூப்பிடுறாங்கன்ற நிலைமை ஏன் தேசிய கட்சி ஏதாவது ஒன்று இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? இந்த மாதிரிலாம் இல்லை. அவர் அப்பா அவர்கள் கூறியது அவரின் கருத்து. கூட்டணி குறித்து பொதுவெளியில் பேசுவதை நம்ம இல்லைங்க. ஒன்னே ஒண்ணுதான் திரும்பவும் சொல்ல, நீங்க எப்படி கேட்டாலும் அதை சொல்றேன். கூட்டணி குறித்து தலைவர் அவர்கள் முடிவெடுப்பார். அதற்கான பேச்சுவார்த்தைகள் அவர்கள் தலைமையில் நடக்கும். தலைவர் எப்ப சார் செய்தியாளர்களை சந்திப்பாங்க? என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜி? இப்போ ரொம்ப நாளா அப்படியே போயிட்டே இருக்கு. NDTV-ல ஆஃப்டர் கேமரால வந்து பேட்டி கொடுக்குறாரு. எப்ப வந்து பொதுவெளியில உங்களை மாதிரி வந்து பத்திரிகையாளர் சந்திக்க போறாரு? அது எதுவும் என்ன ஸ்ட்ராட்டஜியா? அது ஜனநாயகன் படத்துக்கு அப்புறம் சந்திப்பாரா இல்ல என்ன மாதிரி? அது அதிகாரத்தில் இருக்கிறவங்களை நோக்கி கேள்வி கேட்கணும். நீங்க கேள்வி முதலமைச்சர் அவர்கள் அவர் எப்ப பத்திரிகையாளரை சந்திக்கிறாரோ, ஒரு உண்மையான பத்திரிகையாளர் சந்திப்பு நிகழ்வு நடக்குதோ அதற்கு அடுத்த நாள் சந்திப்பார். அதுக்கு இதற்கான ஒரு குழு, தேர்தல் பிரச்சார குழு தலைவர் அவர்கள் ஏற்படுத்தியிருக்கிறார். அவர்கள் கலந்து ஆலோசித்து விரைவில் அதற்கான அறிவிப்பு வரும். கருத்து கணிப்புகள்லாம் பாக்குறீங்களா? கருத்து கணிப்புகள்லாம் வரும்போது கருத்து கணிப்பா கருத்து திணிப்பா உண்மையான கருத்து மக்கள்கிட்ட நீங்க போய் கேளுங்க, சொல்லுவாங்க.